மணியை பாருங்க பெயிண்ட் கலக்கிட்டு இருக்கிறது பாருங்க பச்சை பாருங்க மணியை பெயிண்ட் வாங்கிட்டு வந்து தளத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சாக்கடை போட்டு அப்புறம் நம்ம சர்க்கிள் போட்டு பெயிண்ட் அடிக்காமல் அங்கே அப்படியே வெள்ளை கலர்லேயே இருக்குது. அதனால் இப்போ பெயிண்ட் வாங்கிட்டு வந்தாச்சு. 4 லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து இப்போ கலக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள் மணியை பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி வந்து இது வந்து பாருங்கள் இந்த வாரத்தில் எடுத்தால் தான் வீடியோ வந்து சரியாக இருக்கும். பாருங்கள் இது வந்து கார் போகிற மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஆனால் காரு வாங்குகிற அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வசதி இல்லை. ஏன்னா நம்ம வந்து பசங்க இருந்தால் கார் வாங்கி ஓட்டுவாங்க. பிள்ளைங்கிறதுனால கல்யாணம் பண்ணி கொடுத்தா சரி ரைட்டு அப்படிங்கிற மாதிரி காரெல்லாம் வாங்க முடியாது. இருந்தாலும் கேட்டு போட்டால் தானே. அதனால் சாக்கடையெல்லாம் புது சாக்கடை கட்டிக்கிட்டாங்க. நம்ம கேட்டு இப்போ வந்து சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறார் மணியை. நான் பச்சை கலர் வாங்கிட்டு வர சொன்னால் அவர் வந்து பாசிப்பருப்பு வாங்கிட்டு வந்து வச்சு அடிச்சுட்டுருக்கிறாரு. பாருங்கள் எப்போவுமே வந்து இது மாதிரி வேலையெல்லாம் மணியாக செய்வார். நான் வந்து எதை விட்டு போனால் அதுக்கு மேல் பார்வையாக கரெக்டாக வந்து இங்கடிங்கன்னு சொல்லிவிட்டு அது கைட் பண்ணுற வேலை தான் நம்ம வேலை. நமக்கு பெயிண்டெல்லாம் அடிக்க தெரியாது சுத்தமாக. மணியை பாருங்கள் பார்டர் கட்டி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்கே மூஞ்ச காட்டு வேலை பார்த்துருக்கிறீங்க இப்போ மூஞ்ச காட்டணுமில்ல. மணியாக தாங்க